ஆண்டவரும் மறுமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியான வகுப்புகளில் பங்கு பெற்று வருகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வழக்கத்தின்படியே ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் நீங்கள் கேட்கிற யாவையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வருங்காலவியல் வகுப்பில் தொடர்ச்சியாக சிருஷ்டிப்பில் மனிதனும் அவனுடைய எதிர்காலம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். அதுலேயும் முக்கியமாக இஸ்ரவேலின் 7 பண்டிகைகளில் வருங்காலவியல் திட்டம். அல்ல 7 பண்டிகைகள் உங்களுக்கு தெரியும். அந்த 7 பண்டிகைகளை 2ஆக பிரித்தோம். வசந்த கால பண்டிகை, இலையுதிர்கால பண்டிகை. இலையுதிர்கால பண்டிகைகள்லாம் நம்ம முடித்து விட்டோம். இப்பொழுது வசந்த கால பண்டிகைக்கு வந்திருக்கிறோம். அந்த 7 பண்டிகைகளை மொத்தமாக உள்ளாக அப்படியே உள்ள அது பார்க்கும் பொழுது அதில் 14 பண்டிகைகள் இருப்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? 7 பண்டிகைகள், அதற்குள்ளாக 7 பண்டிகைகள் இருப்பதை பார்த்தோம். இப்போ 7 14 பண்டிகைகள் இருப்பதை பார்த்தோம். அதில் வசந்தகால பண்டிகையில் போன முறை நம்ம என்ன பார்த்தோன்னா எரவ் பசா பார்த்தோம். அது உங்களுக்கு யாருக்கும் புரோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வசந்தகால பண்டிகை ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் யூதர்களுக்கு. அதில் முதல் பண்டிகையே பஸ்கா பண்டிகை. அது 2 பிரிவாக பார்த்தோம். எரவ் பசா, பசா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் மூலியமாக போன முறை பார்த்தோம். இன்றைக்கும் அந்த மேப்பில் இருந்து, அதாவது அதோடைய கேலண்டர், அந்த அப்ட்ராக்டில் இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இங்கே நிசான் மாதம் அதற்கான அந்த 15 நாளுக்கான அந்த கேலண்டர் இங்கே இருக்குது. அதில் 1ஆம் தேதி எப்பொழுதுமே அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த 14, 15ஆம் தேதிகளில் அது பௌர்ணமியாக இருக்கும். அந்த 14ஆம் தேதி முக்கியமான நாள். அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது எரவ் பசாவும், அடுத்த நாள் பகல் பொழுதிலே பஸ்கா பண்டிகையும் ஆரம்பிக்கும். அந்த பகல் பொழுதின் சாயங்கால நேரத்தில் என்ன ஆகும்னா அங்கே அந்த பஸ்காவின் பலியை பலியிடுவாங்க. சரியா? பஸ்காவின் ஆட்டை பலியிடுவாங்க. ஸோ இந்த கேலண்டரில் நீங்கள் பார்க்குறீங்க, 15 நாள் கேலண்டரில் 14ஆம் தேதி எரவ் பசா பஸ்கா, 15ஆம் தேதி பெரிய ஓய்வு நாள், அதே போல் அது புள்ளிப்பில்லாத அப்ப பண்டிகை. சரியா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த 15 நாள் கேலண்டரில் நிசான் மாதத்தினுடைய 14ஆம் தேதி இரவு பகல் அப்படி தான் ஹீப்ரு கேலண்டர் ஆரம்பிக்குது இல்லையா? இரவு நேரத்தில் எரவ் பசா, பகல் பொழுதில் பஸ்கா. அடுத்து 15ஆம் தேதி ஆரம்பிக்க பொழுது அது பெரிய ஓய்வு நாள், அதே போல் புளிப்பில்லாத அப்பம் பண்டிகையினுடைய முதல் நாள். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டங்களில் வகுப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறதான முக்கியமான விஷயம் என்னென்னா, பஸ்காவும் எரவ் பசாவும். இப்போ பஸ்காவை ஏற்கனவே இந்த நாளில் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது போன வகுப்பில் பார்க்கலான்ட்டு இருந்தோம். போன வகுப்பு நடத்த முடியல. ஸோ இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே உங்களுக்காக மறுபடியும் அந்த ஸ்க்ரீனில் படம் போட்டிருக்கேன். நல்லா பாருங்கள். 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும், இந்த 14 and 15th அந்த 2 நாளையும் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 14ஆம் தேதி அந்த சாயங்கால வேளையில் புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது எரவ் பசா, அந்த இரவு வேளை முடிந்து பகல் பொழுதில் பஸ்கா. அடுத்தது அந்த பகல் பொழுது முடியும் பொழுது பெரிய ஓய்வு நாள், அதே போல் அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள். ஏன் பெரிய ஓய்வு நாள்? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதல் நாளும் 7வது நாளும் ஓய்வு நாள். ஸோ இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் பெரிய ஓய்வு நாள், சபத் ஹா கடோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்க்குறீங்க, இந்த 2 நாளுமே ஒரு பௌர்ணமி நாள், முழு நிலவினுடைய நாட்கள். எல்லா காரியங்களையும் தெளிவாக பார்க்கக்கூடிய காலம். இரவில் பெரிய ஒரு லைட் இருக்கும் இல்லையா? சூரியனுடைய வெளிச்சம் முழுமையாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் அந்த இரவு வேளையில் பௌர்ணமி அன்றைக்கு நிறைய வெளிச்சம் இருக்கும். அப்போது தீவட்டிகள்லாம் குறைந்த அளவுக்கு தேவைப்படும். எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்துருச்சு. அமாவாசை அன்றைக்கும் எரியும், பௌர்ணமி அன்றைக்கும் எரியும். ஸோ அதில் பெரிய வித்தியாசம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அமாவாசையும் பௌர்ணமியும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். பௌர்ணமி என்பது ஒரு கூடுதல் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சரி, இப்போது இதை பார்த்தீங்க, 14ஆம் தேதி 15ஆம் தேதி இது 2 நாளும் நடக்கக்கூடிய 4 முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். 14ஆம் தேதி எரவ் பசாவும்
பஸ்காவும், 15ஆம் தேதி பெரிய ஓய்வு நாளும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய முதல் நாளும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, இதை அப்படி மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது உள்ளே போகலாம். ஸோ போன முறை பஸ்கா பண்டிகையினுடைய அந்த 2 பிரிவுகளை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் முக்கியமாக எரோபசா பற்றி நான் சொல்லி கொடுத்தேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 4 கப்பு திராட்சை ரசம், 1 காலி கப்பு, 3 ரொட்டிகள் இல்லையா பார்த்தோம். புளிப்பில்லாத அப்ப துண்டுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது பஸ்காவுக்கு வரப்போகிறோம். பஸ்கா அப்படின்னும் பொழுது இங்கே ஒரு ஆடு பார்க்குறீங்க. 1 வயதான ஆடு, 1 வயது உடைய, ஓகே, 12 months ஓல்டு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு செம்மறி ஆடு, ஒரு ஆண் ஆடு இங்கே படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு இளமையான ஆடு. இந்த ஆட்டிற்கு என்ன இல்லைன்னா கொம்பு இல்லை. 1 வருடம் முடிந்து அடுத்த 2-3 வருடங்களில் கொம்பு நல்லா பெருசாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த முதல் வருடத்தில் அந்த தலையில் சின்ன அந்த இது மாத்திரம் இருக்கும். தடவி பார்த்தா அந்த இடத்துல அந்த கொம்புக்கான அந்த வளர்ச்சிக்கான இது மாத்திரம் தெரியும். ஆனால் கொம்புகள் இருக்காது, ரொம்ப விசிபிளாக இருக்காது. ஒரு சில ப்ரீடில் மாத்திரம் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஆனால் ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் தேசத்தில் அவர்கள் வளர்க்கிறதான அந்த செம்மறி ஆடுகளில் இந்த கொம்புகளுடைய அளவு ரொம்ப சின்னது தான், பெரிய அளவில் இருக்காது, தெரியாது. தடவி பார்த்தால் மாத்திரமே அதுக்கான அடையாளம் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய எஸ்கட்டாலஜி கிளாஸில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். முந்தைய வகுப்புகளில் அது குறித்ததான நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறேன், எனக்கு நினைவு இருக்கிறது. ஸோ மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆட்டுக்குட்டி, 1 வயதான ஆட்டுக்குட்டி, லேம்ப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஷீப் அண்ட் லேம்ப், இது வந்து லேம்ப் இல்லையா? ஸோ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். நமக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுது நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் ஒரு சுத்திகரிப்பு நடக்கணும், நான் பாவத்தை விட்டொழிக்க வேண்டும், புளிப்பில்லாதவர்களை இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைக்கு நாம் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நமக்கு நேரம் அனுமதிக்கும் வரைக்கும் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் பஸ்காவிலிருந்து. அது என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நல்ல பெரிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எப்படி இந்த பஸ்காவை ஆசரிப்பது என்னெல்லாம். அதில் இருந்து அந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு 5 விஷயங்களை மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதாக இருக்க வேண்டும். விஷயம், அந்த பஸ்காவின் ஆடு பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். 2வது, அந்த ஆட்டுக்குட்டியை நிசான் மாதம் அல்லது ஆபீப் மாதம் 10ஆம் தேதியே அதை செலக்ட் பண்ணி 4 நாட்கள் அதை மறைத்து வைக்க வேண்டும். அதை என்ன பண்ணும், பாதுகாக்க வேண்டும். 4 நாட்கள் அதை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டியை பலியிடும் பொழுது அதில் எந்த பழுதும் இருக்கக்கூடாது. அதனால் சண்டை போட்டு முட்டியோ காயப்பட்டோ அப்படி இருந்தால் அதை பலியிட முடியாது. அதனால் காயங்களின்றி எந்த பழுதின்றி அது 4 நாட்கள் மறைத்து வைக்கப்பட வேண்டும். 2வது. 3வது, நினைக்காலின் 3 பகுதிகளில் ரத்தம் பூச வேண்டும். நம்முடைய வாச காலில் இருக்கிறதான அந்த 3 பகுதிகளிலும் ரத்தம் பூசணும். மேலே 2 சைடில் ரத்தம் பூசணும். 3வது, புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் பஸ்கா ஆட்டை புசிக்க வேண்டும். அது சுட்டு புசிக்க வேண்டும். அடுத்த 5வது, பயணப்பட தயார் நிலையில் இருந்து புசிக்க வேண்டும். காலில் ஷூவெல்லாம் மாட்டிட்டு, நம்ம பாணியில் சொல்லனா செப்பல் ஷூவெல்லாம் மாட்டிட்டு, இடுப்பில் பெல்ட்டெல்லாம் கட்டிட்டு, ட்ரெஸ் எல்லாம் போட்டு, பேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படி ஆயத்தமாக இருந்து அதை புசிக்க வேண்டும். பயணப்படுகிற அந்த தோரணையில் இதை புசிக்க வேண்டும். அப்படி 5 முக்கியமான விஷயங்களை நான் போட்டிருக்கேன். நிறைய இருக்குது. ஸோ 5 விஷயங்களை சொல்லித் தருவதற்கு இந்த நாளில் நான் விருப்பப்படுகிறேன். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் பின்னாட்களில் பல விஷயங்களை சொல்லித் தருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதாக இருக்க வேண்டும்.
செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தபடினால ஸோ ஆண்டவர் 2 ஆடுகளிலும் வெள்ளாடாக இருக்கலாம், செம்மறியாடு இருக்கலாம், அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது செம்மறியாடுன்னு தான் இங்கே வேதவசனம் ஆரம்பிக்கிறது. ஸோ ஆண்டவர் செம்மறியாடு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து வெள்ளாடு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, அதனால தான் படத்தில் கூட செம்மறியாடை நான் உங்களுக்காக காமிச்சிருந்தேன். இப்போ போன முறையே சொன்னேன் எப்படி இந்த ஆடை செலக்ட் பண்ணுறது, ஏன் 1 வயது ஆடு அப்படின்னும் பொழுது போன முறை சொல்லி கொடுத்துருந்தேன். மறுபடியும் உங்களுக்காக நினைப்பூட்டுக்கிறேன். பிறந்து 2 வாரமான ஆடு, அந்த ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய பற்கள் பார்க்குறீங்க, அப்படியே உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிளியராக தெரியும். இப்போ பாருங்க, ஓகே, அங்கே அப்படியே முன்னால் ஒரு 4 பல்லு தெரியுது. சரியா? அப்படியே 10 மாதம் ஆச்சுன்னா அப்படியே பாருங்க, கொஞ்சம் பல்லு இன்னும் அப்படி பெருசாக அப்படி வளர்ந்துருது. 1 வருடம் ஆகும் பொழுது அந்த 4 பல்லு உழுதுட்டு நல்லா பெருசாக 2 பல்லு இப்படி வளருது. போன முறையே சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போது அந்த ஆடு 1 வயது இருக்கணும்னா இப்படி அதோடைய பல்லு வந்து இருக்கணும், அதை வச்சு தான் அடையாளப்படுத்தணும். அதே போல் அந்த ஆட்டிற்கு கொம்புகள் இருக்காது. 2வது வருஷத்துலேருந்து தான், அதாவது 18 மாதத்துலேருந்து தான் கொம்புகளுடைய வளர்ச்சி அதீதமாக இருக்கும். சரியா? 18 மாதத்துலேருந்து அப்புறம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த 12 மாதத்தில் கொம்புகள் தடவி பார்த்தா தான் தெரியும், வெளியே தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கொம்பு இருக்குது, ஆனால் அது வளர்வதற்கு காலம் எடுக்கும். அப்போது தற்காப்பு இல்லை. இந்த ஆடு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாது. ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதுக்கிட்ட இல்லை. பாதுகாப்பதற்கான அந்த விஷயம் அதுக்கிட்ட இல்லை. பெற்றோரிடத்துலேருந்து பிரிக்கப்படுகிறதுனால பெற்றோரின் பாதுகாப்பில் அது வரைக்கும் இருந்த பொழுது அந்த பெற்றோர் எதிரிடமிருந்து இதை காப்பாற்றியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றப்படுவதற்கு அதற்கான தற்காப்புக்கான எந்த பலனும் அதுகிட்ட இல்லை. அப்படின்னா கொம்பு தான் அதுக்கு தற்காப்பு, கொம்பு இல்லை. நல்ல கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஆடு தற்காப்புக்காக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான எந்த விதமான அதுக்கிட்ட இதுவும் இல்லை, பலனும் இல்லை, அதுக்கிட்ட எந்த கொம்பு ஒன்றுமே இல்லை. அதே போல் இது 1 வருடம் தான் ஆகிருக்கிறனால மொதல் 2 பல்லு தான் இப்போ பெருசாக இருக்கும், அதற்குள்ளே தான் இருக்கும். ஸோ மொதல் 2 பல்லு தான். அப்படின்னா இது வந்து ரொம்ப டெண்டரு, ரொம்ப ரொம்ப பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் பாதுகாப்பற்ற ஒரு பரிதாபமான ஒரு ஜீவன். சரியா? அப்படின்னு மனசில் வைத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த பஸ்கா ஆடு என்பது அதனால தான் இது பாதுகாத்து வைக்கணும். 10ஆம் தேதியை செலக்ட் பண்ணாலும் 4 நாள் என்ன பண்ணும், அதை மறைத்து வைக்க வேண்டும். ஏனென்றால் அது பெற்றோரிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கபடினாலே அது பாதுகாப்பு தேடி அதோடைய பெற்றோர்கிட்ட அதை விடுவதில்லை, தனிமைப்படுத்தி அதை என்ன பண்ணும், 4 நாட்கள் பாதுகாக்க வேண்டும். சரியா? ஸோ தற்காப்பு இல்லாத ஒரு மிருகம், கொம்புகள் அதற்கு இல்லை, அது பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சில முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 53ஆம் அதிகாரத்திலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே சொல்லியிருக்கோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஒரு செப்பரேஷன். அப்போது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நீங்கள்லாம் அறிவாளிகள், நிறைய வேதவசனங்கள் தெரியும். இந்த பஸ்காவின் நாடு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது. தெய்வத்துவத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டு எந்தவித டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்லாமல் தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அதனால தான் சொல்லுவார், நான் வேண்டிக்கிட்டா பிதாவானவர் வந்து நிறைய தூதர்கள் அனுப்புவார், ஆனால் அவர் வேண்டிக்கல. ஏன்னா அவர் தன்னை தனிமைப்படுத்தி இந்த உலகத்திலே நமக்காக அவர் வந்திருக்கிறார். அவர் நினைத்தார் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அத்தனை இஸ்ரவேலரையும் அன்றைக்கே கொளுத்தி போட்டுட்டு புது மனிதர்களை உருவாக்கியிருக்க முடியும். இல்லை என்றால் மற்ற இன்னொரு ஜனத்தை அவர் தெரிந்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய எந்த விதமான தெய்வத்துவத்தினுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் அவர் தன்னை எதிர்த்தவர்களையோ அல்லது தனக்கு எதிராக பேசினவர்களையோ
அவர் என்ன பண்ணல, அதை பயன்படுத்தி அவர்களை ஒன்றுமே செய்யலை. கத்தியை எடுத்து காதை வெட்டினவன் பேதுருவை கூட ஆண்டவர் சொன்னார், பட்டையை எடுத்து நீ உரையில் போடுப்பா. அந்த வெட்டப்பட்ட காதை எடுத்து திரும்ப ஒட்டிட்டார். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவரை ராஜாவாக்க மனதாக இருந்தார்கள், அவர் மறைந்து போனார். அவரை மலையிலிருந்து தள்ளிவிடும்படியாக அவர்கள் எத்தனித்தார்கள், அவர் மறைந்து போனார். ஆனால் அவர் தன்னுடைய அவ்வளோ பெரிய ஆண்டவர், நம்மை படைத்தவர், தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய வல்லமையை மனிதரிடம் காண்பித்து தான் யார் என்பதை நிரூபிக்கவில்லை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக நம்மை போல பாடு அனுபவித்து நன்மையே செய்தார் தவிர ஒரு மனிதர்களையும் அவர் என்ன பண்ணல, அப்படி நியாயம் தீர்க்கவில்லை. அவர் நினச்சிருந்தா எல்லாமே பண்ணியிருக்கலாம். அவர் தெய்வம். ஸோ அதான் சொன்னேன், இந்த ஆடு டிஃபென்ஸ் லெஸ், தற்காப்பு இல்லாதது. ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்காக அப்படி தான் வந்தார். அதனால தான் கண்டவன் பண்ணவெல்லாம் அவரை பேசினானுங்க. சாத்தான் கூட வந்து அவரை சோதிப்பதற்கு வந்தான். அவர் யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய தெய்வம் உலகத்தில் வந்த பொழுது பிசாசே வந்து சொல்கிறான், என்னை தாழ விழுந்து பணியும் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, யாரை பார்த்து யார் பேசுறது? நான் தான் உன்னை படைத்தேன், ஆனால் நீ ஏன் என்கிட்ட வந்து என்னவா பேசுகிற? ஏன்னா நான் இவ்விதமாக வந்தபடினால. ஆனால் ஏன் இந்த டிஃபென்ஸ்லெஸ்னா, மனுக்குலம் செய்த பாவத்தின் நிமித்தம் நமக்காக அவர் அவ்விதமாக வந்தார் என்பதை நாம் வேத வசனத்தின் மூலமாக வாசிக்க முடியும். அதை என்னுடைய பாணியிலிருந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது அவரை குறித்ததான நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக அங்கே இருக்கும். 4வது வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அற்புதமான வசனங்கள். இயேசு கிறிஸ்துவ அப்படியே காண்பிக்கிற ஒரு பஸ்காவின் நாடு எவ்விதமாக டிஃபென்ஸ்லெஸ்ஸோ, எவ்வளவு இளமையானதோ, அதே போல இயேசு டிஃபென்ஸ்லெஸ்ஸா, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்திற்குள்ளாக வந்தார். நமக்காக அது வந்தார். அதனால தான் பாதுகாப்பற்றவராக இருந்த அவரை சிலுவையில் அறைய முடிந்தது. யோசித்து பாருங்க, அவரை சுற்றிலும் தேவதூதர்கள், அவர் பிறந்த பொழுது தேவதூதர்கள் வந்து நற்செய்தி அறிவித்தார்கள். அந்த கெத்செமனே தோட்டத்திலும் தூதர்கள் வந்து அவரை ஆறுதல் படுத்தினார்கள். அவர் இந்த சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒருவேளை சர்வ வல்லவராக வந்திருந்தார், மகிமையை குறைத்து தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக மனிதனாய் வந்தார் அப்படின்ற அந்த செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம உள்ளே போயிடுவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அந்த ஆடு 4 நாட்கள், அந்த ஆட்டுக்குட்டி 4 நாட்கள் மறைத்து வைக்க வேண்டும். என்ன, ஒரு டிஃபென்ஸ்லெஸ், தன்னை பாதுகாக்க முடியாததால் நம்ம தான் பாதுகாக்கணும். ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் இல்லையா? நமக்காக நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் மீட்கும் பொருளாக பஸ்காவின் நாடாக அவர் வந்தார். பிதாவின் சன்னிதானத்திலிருந்து ஒரே பேரானவராகிய அவர் அங்கிருந்து செப்பரேட்டட் ஃப்ரம் தி ஹெவன், அங்கிருந்து இறங்கி வந்தார். He connected with heaven always, ஆனால் he separated from heaven இல்லையா? அங்கேருந்து இறங்கி வந்துட்டார். ஆனால் ஆல்வேஸ் he connected with heaven. அவர் பரலோகத்தோடு எப்பவுமே இணைந்து தான் இருந்தார். ஸோ இங்கே வந்தபொழுது இங்கே 4 நாட்கள் மறைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் 4 நாட்கள் அப்படின்னும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அதற்கான பதில் இருக்கிறது. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. ஸோ அவர் உலகத்தில் தான் இருந்தார், அவர் மூலமாக தான் உலகமே உண்டாச்சு, ஆனால் உலகம் அவரை ஆதியிலிருந்து அறியவில்லை அப்படின்னு சொல்லுது. அவர் யார் என்பதை அறியவில்லை. ஒவ்வொருவரும் ஒரு விதமாக அவரை நினைத்து கொண்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் 4 நாட்கள் அவர் மறைத்து வைக்கப்பட வேண்டும். அந்த 4 நாட்கள் என்பது என்னன்னா 4000 ஆண்டுகள். ஏற்கனவே
7000 ஆண்டு திட்டம் என்கிறதான அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதில் 7000 வருஷத்தில் 4000 ஆண்டு, 4வது 1000 ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். இந்த ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் அவர் யார் என்பதை யாரும் உணரவே இல்லை. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை அறியவில்லை. உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 4000 ஆண்டு அவர் மறைந்திருந்தார், அவர் மறைக்கப்பட்டவராயிருந்தார். அவர் யாருன்னு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. தூதனானவர் அப்படின்னு சொன்னாங்க, ஓகே, ஏற்றுக்கொண்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ தூதனானவராக ஆபிரகாம் சொல்கிறான், என் முகத்தின் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எல்லாத்தையும் சரி பண்ணுவார்ப்பா. ஈசாக்கு சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான். ஸோ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருந்தவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தூதனானவராய் வெளிப்படுத்தி இருக்கிறார். யோசுவாவாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், முட்செடியில் தோன்றின தூதனானவர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்படி தன்னை முழு வல்லமையோடு, முழு அதிகாரத்தோடு, தெய்வத்துவத்தோடு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. மோசே கேட்டுக்கொண்ட பொழுது கூட கரங்களால் மறைத்து என்னுடைய பின்பக்கத்தை மாத்திரம் தான் காண்பேன், ஆஃப்டர் எஃபெக்டை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஸோ இந்த 4 days அப்படின்றது 4 நாட்கள் என்பது 4000 ஆண்டு. இந்த 4000 ஆண்டின் முடிவிலே இயேசு நமக்காக பஸ்காவின் பலியாக வந்தார். அதே போல் அந்த காலகட்டங்களில் பஸ்காவை ஆசரிக்க சொன்ன பொழுது யாத்திராகமத்தில் 4 நாட்கள் அதை மறைத்து வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ இந்த 4 நாட்கள் அவர் மறைக்கப்பட வேண்டும். அதாவது 4000 ஆண்டுகள் மறைந்து 4000 ஆண்டின் முடிவிலே அவர் மனிதனாய் இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? அதனால தான் அந்த 4 நாட்களை குறித்து வேதாகம் சொல்லுகிறது. அடுத்தது, நிலைக்காலில் 3 பகுதிகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூச வேண்டும். வசன விதமாக சொல்லுகிறது, அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அப்படின்னு இருக்கு. தெளிக்கணும். அது அப்படியே தெளிச்சு என்ன பண்ணும், 3 இடத்துல நிலைக்காலில் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் 3 பகுதிகளில் அப்படின்றத 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னா, ஒரு மனிதனுக்கான விடுதலை, மீட்பு என்பது அவன் ஆவியிலே, அவன் சரீரத்திலே, அவனுடைய ஆத்மாவிலே தேவைப்படுகிறது. சரீரத்தில் மாத்திரம் விடுதலை பெற்றால் உபயோகம் இல்லை. ஆவியில் மாத்திரம் விடுதலை பெற்றால் உபயோகம் இல்லை. ஆத்துமாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் ஒரு மனிதன் விடுதலை அடைய வேண்டும். உறுதிப்படுத்துகிறது கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை விடுதலையாக்கி இருக்கிறது. ஸோ அதனால தான் 3 இடங்களில் பூச சொல்லி இருக்கிறது. 3 இடங்களில் அன்றைக்கு பூசினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிறதான ஒரு நிலைக்கால், இது எகிப்திலே பயன்படுத்தப்பட்டதான நிலைக்கால். நிறைய அகழ்வாராய்ச்சியிலே கண்டெடுக்கப்பட்டதான நிலைக்கால்கள். மரச்சட்டத்திலையோ அல்லது கல் சட்டத்திலையோ இருக்கிறதான ஒரு நிலைக்கால். இதில் பார்த்தீங்கன்னா 3 புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சித்திர வடிவ எழுத்தில், ஹைரோக்ளிஃபிக்ஸ் என்கிறதான அந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எகிப்தியுடைய நம்பிக்கை என்னென்னா, ஒரு மறுபிறப்பு நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா? அதனால தான் அவங்க மம்மிகளாக அவங்க தங்களுடைய ராஜாக்களை மாற்றி அவங்க பிரமிடில் என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வச்சுட்டாங்க. வேலைக்காரெல்லாம் கொன்று உள்ளே வச்சுட்டாங்க. ஆடு மாடு அவங்களுக்கு முக்கியமானதெல்லாம் உள்ளே வச்சு என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. திரும்ப அவங்க ராஜா திரும்ப வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஒவ்வொரு எகிப்தியனுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது. அன்றைக்கு பிரமிடை கட்டும் அளவிற்கு வசதி சாமானியர்களுக்கு இல்லாத பொழுதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது போல நிலைக்கால்களை ஏற்படுத்தி வீட்டில் வச்சு அதில் பேரை எழுதி வச்சுருந்தாங்க. திரும்ப உயிர்த்தெழும் பொழுது இந்த நிலைக்கால் வழியாக வெளியே வருவோம் என்பது அவருடைய நம்பிக்கை. இதை இந்த இஸ்ரவேலர்களும் பின்பற்றினார்கள் என்று தெரிகிறது. ஏன்னா அவங்களோட நிலை சட்டத்திலும் அந்த பேர்களை எழுதி வச்சுருக்காங்க. இதில் 2 பர்பஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற அப்படின்னா இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, 666 எல்லாம் அப்படி வரும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்கோம்ல, அதே போல் அன்னைக்கு இந்த பேர் எழுதி வச்சா என்னன்னா, இதுதான் ஐடென்டி கார்டு. இன்றைக்கி ஆதார் வந்துச்சுன்னா 666ன்னுவாங்க. அதே போல் எது வந்தாலும் 666ன்னுவாங்களே, ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுல. அதே போல் இது இந்த நிலை சட்டத்தில் பேர் எழுதி வச்சிருப்பது என்பது என்னென்னா மறுபிறப்பு நம்பிக்கை. இன்னொன்று, அரசாங்கத்திற்கு அந்த வீட்டிற்குள்ளாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிறதான அந்த ஐடென்டிஃபிகேஷன். எப்படி நமக்கு இன்றைக்கி அந்த ஐடி கார்டு கொடுத்துருக்குற மாதிரி இது ஒரு நிகழ்வு. ஸோ உலக பார்வையில் இது மனிதர்கள் யார் எவனன்னு எண்ணிக்கை பார்ப்பதற்கும்,
அடுத்தது ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய உலகத்துல மறுபிறப்பு நம்பிக்கை உடையதான இந்த எகிப்தியர்கள் இங்கிருந்து தான் திரும்ப வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக இதை எழுதி வச்சிருந்தாங்க. ஸோ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இங்கே அது முதல்ல ரத்தத்தால் மூடுப்பா. இது உலகத்தோடு இணைப்பை குறிக்கிறது, எகிப்திய இணைப்பை குறிக்கிறது, அடிமைத்தனத்தின் இணைப்பை குறிக்கிறது. அடிமைத்தனத்திற்கு அடையாளமாக அவர்கள் பெயர்கள் இந்த நிலைக்காலில் எழுதப்பட்டிருந்தது. அடிமைத்தனத்திற்கு அது அடையாளம். அது முதல்ல இதை என்ன பண்ணும், ரத்தத்தால் மூடணும். அதனால தான் நிலைக்காலில் ரத்தத்தால் மூட சொன்னார். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதே போல் கற்சட்டத்தினால் பண்ணதான அந்த நிலைக்கால் 3 பக்கங்களிலும் ரத்தம் வழிந்து ஓடுவதை பார்க்குறீங்க, பூசினதை பார்க்குறீங்க, உள்ள நல்ல ஒரு டோர் இருக்குதை பார்க்குறீங்க. இப்படி மூடிட்டா அந்த பெயர்கள் எல்லாம் இப்பொழுது ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் அந்த வீட்டிற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டான். யாரெல்லாம் மறுபிறப்பு நம்பிக்கையுடையவர்களாக தங்கள் வாசல்களிலே பெயர்களை எழுதி செதுக்கி தங்களுடைய நிலைக்காலில் வைத்திருந்தார்களோ அவர்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் சங்கார தூதன் போய் அடித்து தூக்கிட்டான். யாருடைய நிலைக்கால்களிலே அந்த 3 பகுதிக்கு சட்டங்களிலும் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வாசலுக்குள்ளாக சங்கார தூதன் புகவில்லை. இது ஒரு மீட்பு. இரத்தத்தினால் வருகிறதான மீட்பு இருக்கிறதே, அது நிரந்தரமானது. நாம் அவரை விடாம பற்றி கொண்டால் நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போகிறதான ஒரு மீட்பு. இது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். இப்போ இன்னைக்கு என்னென்னமோ கார்டெல்லாம் வருது, உலகம் நம்மளை நம்பரிங் பண்ணி வச்சிருக்கு, நமக்கு ஒரு நம்பரை கொடுத்துருக்கு, எங்கே இருக்கும் ஏது இருக்கும் டீட்டெயிலாம் வாங்கி வச்சிருக்கு. நாளைக்கு இவங்களை ஏதாச்சும் பண்ணலாமா, தேவையானவர்கள் வைத்துக்கொள்ளலாம், தேவையில்லாதவர்களை கொள்ளலாம் அப்படின்லாம் திட்டம் போடலாம். ஏன்னா உலகத்தில் அப்படி தானே இருக்குது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை இன்றைக்கும் உலக அரசாங்கங்கள் பயன்படுத்தி பார்க்குறோம் இல்லையா. ஜினோசைடு பார்க்குறோம், மசாக்கர் பார்க்குறோம் இல்லையா, இன அழிப்புகளை பார்க்குறோம். இப்போ ஹிட்லர் கூட என்ன பண்ணால், யூதர்களுக்கெல்லாம் ஒரு அடையாளத்தை போட்டுட்டு நான் ஜூயிஸ்க்கெல்லாம் ஒரு அடையாளத்தை போட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது அடையாளம் போடப்பட்டவர்கள்லாம், யூத அடையாளத்தை பெற்றவர்கள்லாம் கொல்ல சொன்னான் பாருங்க. அதே போல் இந்த உலகம் அது ஆதியிலிருந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம், எகிப்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம், மறந்துவிடக்கூடாது. அதே தான் யூதர்களுக்கு எதிராக ஹிட்லரும் பண்ணினா, மறந்துடக்கூடாது. ஆனால் ரத்தம் பூசப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அன்றைக்கும் அந்த ஜெர்மானிய தேசத்தில் ஹிட்லர் கைகளுக்கு தப்பித்தவர்கள் யார்? ரத்தம் பூசப்பட்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் மறைந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்போ இந்த ரத்தம் என்பது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உலகத்தினுடைய கட்டமைப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. அதற்கு ரத்தம் பூசப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? உலகத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க அந்த இணைப்பை துண்டித்து நாம் பரலோகவாசிகள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பிலிப்பியர் 3:20 வாசிக்கும் பொழுது, நம்முடைய குறியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா உங்கள் சிட்டிசன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த ரத்தம் பூசுதல். பஸ்காவின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீடுகளில் இருந்த அத்தனை பேரும் புறப்பட்டு வனாந்தரத்தின் வழியாக கானானை சென்றடைந்தார்கள். ஸோ கானானுக்கு செல்வதற்கான அந்த பயணத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அதில் புறப்பட்டவர்களில் 2 பேரை தவிர மற்றவர்களாம் மறித்து விட்டார்கள். அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் சென்றார்கள். அதனால் அத்தனை பேரும் புறப்பட்டவர்களில் அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த தேசத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள் இல்லையா. ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். அப்போது அந்த ரத்தம் பூசப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவ்வளோதான். ஒருவேளை அன்றைய காலகட்டத்தில் அந்த தேசத்தில் இருப்பது ரொம்ப நல்லதுன்னு நினைத்து ரத்தம் பூசாமல் இருந்தவங்க இருக்கலாம். ஒருவேளை அங்கேயே அவங்க செத்து போயிருந்திருக்கலாம், இல்லை அங்கேயே அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் ரத்தம் பூசப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அப்படின்னா உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் சிட்டிசன்ஷிப்பை, எர்த்லி சிட்டிசன்ஷிப்பை ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்பாக மாற்றிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ மற்றவர்களை பார்த்து நீங்கள் எதுவுமே நீங்கள் கவலைப்பட, அவங்கள மாதிரி நம்ம இல்லைன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சிட்டிசன்ஷிப்பு வேறு. சிட்டிசன்ஷிப்பு மாறிடுச்சுன்னா, அதாவது நாம் பரலோக வாசிகளாக மாறிட்டோம்னா நமக்கு இந்த உலகம் ஒன்றும் கொடுக்காது, பரலோகம் தான் நமக்கு கொடுக்கும். அதாவது ஏதோ ஒரு தேசத்து, அந்நிய தேசத்திலேருந்து இந்திய தேசத்திற்கு வந்திருக்கிற ஒரு நபர், அவருக்கான தேவையை அந்த நாடு தான், ஒருவேளை ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டாலோ அது சிக்கி கொண்டாலோ அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த நாடு செய்யாது, அந்த நாடு அவருக்கு செய்யும்.
அதற்கான பணத்தை என்ன பண்ணிடுவாங்க, இந்த நாட்டை கொடுப்பாங்க, இந்த நாடு கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி பொறுப்பு யாருதுன்னா எந்த சிட்டிசன்ஷிப்பாக எந்த நாட்டில் வச்சுருக்காங்களோ அந்த நாடு தான் பொறுப்பு. எந்த பேர் புரியுது சிட்டிசன்ஷிப்போடைய முக்கியத்துவம்? சில நாடுகள், இந்த வளராத நாடுகள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவங்க எங்கே போனால் நம்மளை பாதுகாக்க மாட்டானுங்க, சரியா? சில நாடுகள்லாம் இருக்குது வளராத நாடுகளை. ஸோ அந்த நாடுகளை அந்த குடியுரிமை என்பது அது மதிப்பே இல்லை அதுக்கெல்லாம். எவன் செத்தா என்ன, உயிரோடு இருந்தா என்னன்னு. ஆனால் வளர்ந்த நாடுகள் தன்னுடைய பிரஜையை பாதுகாக்கிறது. ஒருத்தனாக இருந்தாலும் அவனுக்காக விலைக்கரையம் செலுத்தி அவனை விடுதலையாக்குறது. புரிஞ்சிருக்கும். ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அரசியலுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நமக்கு கர்த்தர் பரலோக குடியிருப்பு, அதாவது பரலோக சிட்டிசன்ஷிப்பை தந்திருக்கிறார். யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முதல்ல விடுதலையும், இந்த ஹெர்த்லி சிட்டிசன்ஷிப்பில் ஹெவன்லி சிட்டிசன்ஷிப்புக்கான அந்த மாறுதலையும் கொடுத்து நம்ம குடியிருப்பை மாற்றி இருக்கிறார். அதனால தான் நமக்கு எல்லாமே பரலோகத்திலேருந்து தான் சப்ளை ஆகிறது. பரலோகத்திலேருந்து இங்கே நமக்கு கிடைக்கிறது. எப்படி ஒரு மற்ற நாட்டு பிரஜை இந்த நாட்டுக்கு வரும்பொழுது அவனுக்கான தேவை அந்த அரசாங்கம் நமது அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு கொடுத்து அவனை பாதுகாக்கிறதோ, அதே போல் பரலோகம் இந்த உலகத்தில் நமக்கானவற்றை இந்த உலகத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து கர்த்தனமை நடத்துகிறார். அதனால தான் பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவனால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரமாக இருக்கட்டும், ஆளுகையாக இருக்கட்டும், உங்கள் மீது எந்த விதமான அதிகாரங்களும் ஆளுகையாக இருந்தாலும் சரி, பரலோகம் அனுமதிக்காவிட்டால் உங்களை யாரும் ஒன்று செய்துவிட முடியாது. எப்பொழுதுமே இதை நினைவில் வைக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஏன் தோற்று போகிறார்கள் அப்படின்னா, நிறைய பேர் ஏன் தோற்று போகிறாங்கன்னா, அவங்க சிட்டிசன்ஷிப்பு ஹெவனில் இருக்குது அப்படின்ற டிக்ளரேஷனும் அந்த அறிக்கையும் இல்லை. இன்றைக்கி சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தில் ஒன்று என்னென்னா, எப்பொழுதுமே அறிக்கையிடணும். அப்படின்னா நான் அந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷனை பற்றி நான் பேச வரல, அதற்கு நான் எதிரானவன். இந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பேசினா எல்லாமே பாசிட்டிவ் ஆயிருன்னு சொல்கிறாங்களே, அதற்கு எதிரானவன். வின்சென்ட் நார்மன் பீலேவுடைய அந்த கருத்துக்கு நான் எதிரானவன், சரியா? ஆனால் எப்பொழுதுமே நாம் யார் என்பதை நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும், தேவனுக்கு சொல்ல வேண்டும், நமக்கு சொல்ல வேண்டும். புரிஞ்சா? 3 இடத்துல யூ ஹாவ் டு கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த், யுவர் ஸ்டேட்டஸ். எங்கே யாராச்சும் கேட்குறாங்க, நீங்கள் யாருங்க, நீங்கள் தான் ஸ்டாலினான்னு கேட்டால் ஆமாம் நான் தாங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அந்த கன்ஃபெஷன் நம்ம சொல்லணும், ஆமாங்க நீங்கள் தானே, ஆமாம். அதே போல் நான் வீட்டாருக்கு நம்ம ஃபோன் பண்ணும்போது இல்லை கதவு தட்டும்போது என்ன சொல்கிறோம், நான் தான் வந்திருக்கேன், நான் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உண்மை தானே சொல்கிறோம். இல்லைனா ஏன் சொல்லணும்னா அது டிஃபால்ட்டாக நமக்குள்ளே இருக்குது. அதே போல் தேவனிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடையவன். ஸோ நமக்கு நாம் சொல்ல கண்டுவிட நாம் பரலோகவாசிகள். அதே போல் நம்முடையவர்கள்கிட்ட நாம் பரலோகவாசிகள்னு சொல்லணும். அதே போல் தேவன் எடுத்துகிட்ட நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் பரலோகவாசி, என்னோட சிட்டிசன்ஷிப் அங்கே தான் ஆண்டவரே இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் சொல்லணும், மனசார சொல்லணும், ஆண்டவரே நான் உலகத்தான் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னார். அப்போது அந்த கன்ஃபெஷன் நமக்கு வேணும். முதல்ல நம்ம எப்பவுமே சொல்லணும், ஆண்டவரே நீர் உலகத்தான் அல்ல, அதே போல் நாங்களும் இல்லை. நம்ம வீட்டார்கிட்ட, நம்ம பார்க்குறவங்க கிட்ட, நம்முடைய உறவுகிட்ட நம்ம சொல்லணும், என்னோடய சிட்டிசன்ஷிப்பு ஹெவனில் இருக்குப்பா, எல்லாம் அங்கே இருந்தாப்பா சப்ளை, ஹெவன்லி சப்ளைப்பா. இவன் எங்கே முடியாதுன்னா என்ன, முடியும்னா என்ன, எல்லாம் நமக்கு அங்கே தான். இவன் என்ன சொல்கிறது, அதை முடிய வைக்கிறவர் கர்த்தர். ஒருத்தர் நமக்கு உன்னை கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறான்னு வச்சுங்க, எல்லாமே நியாயமாக இருந்தாலும் உன்னை தரலைன்னா அதை வாங்கி தருகிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். அதுக்கு பதிலாக மனுஷன்கிட்ட போயிட்டோம்னா நம்ம மனுஷ பணத்தில் வாங்கிட்டோம், ஆனால் அது கர்த்தர் உதவி செய்யலை, விட்டுரு வராண்டர், ஒன்றும் பிரச்சனை, சரி வாங்கி அப்படி தான் உன்னால் முடியுதான் வாங்கிக்கோ. ஆனால் காத்திருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஏன்னா நமக்கு எல்லாமே பரலோகத்திலேருந்து வருகிறது. இது ஒரு பயிற்சி, இது ஒரு உணர்வு. இந்த உணர்வை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து உங்களுக்காக இந்த வசனம் வாசிக்கும் பொழுது 3 இடத்துல விடுதலை ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் 3மே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அடைய வேண்டும். அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது விடுதலையாக்கப்பட வேண்டும். அதனால தான் நிலைக்காலின் 3 பகுதிகளில் ரத்தம் பூச ஆண்டவர் சொன்னார். மேலே இருக்கிற 2 வசனத்தை வாசிக்கும் போது 1 பேதுரு 1:2 அதே போல் 1:19 வாசிக்கும் பொழுது
அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பேதுரு அழகாக எழுதுவார், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. அவர் என்ன சொன்னார், நம்மளை யாராச்சும் பரதேசின்னு சொன்னால் நம்ம கோவம் வந்துடுது இல்லையா, என்னடா என்ன பார்த்து பரதேசின்ட்டியா அப்படின்னு. லிட்ரலி யூ அண்ட் ஐ யார் தான் பரதேசிங்க தான். ஏன்னா நம்ம பரதேசத்தில் தான் இப்போ இருக்கிறது நம்முடைய தேசம் இல்லை, வி பிலாங் டு ஹெவன். நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம், பரலோகத்தின் பிள்ளைகள் நம்ம இங்கே பரதேசி தான் இருக்கிறோம். இங்கே அழகாக சொல்ல, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு பேதுரு ரொம்ப அழகாக எழுதுறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என்ன பார்த்தேன் நான் ஒரு பரதேசின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சரி, நான் ஒரு பரதேசி தான். அப்போது நீங்கள் யார் அப்படின்றத கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லிக்கோங்க. இது என்னுடைய தேசம் அல்ல, என்னுடைய தேசம் பரலோகம், என்னுடைய சிட்டிசன்ஷிப் ஹெவனில் இருக்குது. இதை நாம் தெரிந்து கொண்டால் போதும். அடுத்தது 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அந்த மீட்பு இயேசுவின் ரத்தத்தினால தான், குற்றமில்லாத ரத்தத்தினால தான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ நம்முடைய சிட்டிசன்ஷிப் ஹெவனில் இருக்கு, அதனால் நமக்கு எல்லாமே அங்கேருந்து தான் சப்ளை. இங்கே என்ன தான் செஞ்சாலும் அங்கேருந்து தான் சாங்ஷன் ஆகுது. அதனால் மனிதன் நம்போதை பார்க்கலும் கர்த்தர் பேர் பற்றுதலாக இருப்பதே நலம். அதற்காக உங்கள் முயற்சிகளை விட்டுவிடும் என்று நான் சொல்ல விடவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வாய்க்க பண்ணுவார். ஆனால் எப்பொழுதுமே ஒரு காரியம் வாய்க்கும் பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும், பரலோகம் தான் இதை எனக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? ஓகே, அப்படி உள்ளே போகலாம். அடுத்தது, இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை சுட்டு தான் சாப்பிடணும், அன்னைக்கு நைட்டே சாப்பிட்றணும். புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க வேண்டும். ஏன் சுட்டு சாப்பிடணும் அப்படின்னா, அது நியாயத்தீர்ப்பு. இது ஒரு நியாயத்தீர்ப்பு. இப்போ நமக்காக பாவம் இல்லாத ஒருவர் நியாயத்தீர்ப்படைந்தார், பாவத்தை சுமர்ந்து ஆக்கினை தீர்ப்படைந்தார் இல்லையா? நமக்கு வரும் நியாயத்தீர்ப்பையும் நமக்கு வரும் ஆக்கினை தீர்ப்பையும் அவர் சுமர்ந்தார். இப்போ இயேசு சுமந்தார் அப்படின்னும் பொழுது அவர் ஆக்கினை தீர்ப்படைந்தார். பாவம் இல்லாத, பாவம் பாராத சுத்த கன்னர் அவர் அன்றைக்கு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். அதனால தான் சுட்டெரித்தல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுட்டுறணும், ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, அன்னைக்கு நைட்டே சாப்பிட்றணும், பகலில் மிச்சம் வைக்கக்கூடாது. அப்புறம் புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் புசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறது. அந்த வசனம் வாசிக்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அது புசிக்க கடவர்கள். இந்த மாம்சத்தை, பஸ்காவின் பலியினுடைய மாம்சத்தை சாப்பிடணும்னா அதுக்கு 2 கண்டிஷன். ஒன்று, புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா பாவம் இல்லாத வாழ்க்கை, தொடர்ச்சியாக செய்து வருகிற பாவத்தை விட்டணும். புளிப்பு என்பது என்ன? தொடர்ந்து வருகிற இல்லையா, தொடர்ந்து வருகிறதான பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடணும். இன்னொன்று கசப்பான கீரை. என்ன கசப்பான கீரை அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக மரிப்பது என்பது ஒரு நியாயமில்லாத செயல். ஏன்னா நம்ம தான் மரிக்கணும். அவர் மரிப்பது போது சந்தோஷமான செயல் கிடையாது, அது நியாயமில்லாத செயல். நம்முடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். பாவம் இல்லாத அவர் பாவமானார். பாவம் அவர் மீது சுமத்தப்பட்டது, பாவமே அவர்கிட்ட இல்லை. ஸோ அவர் பாவமானார்னு வேதவசனம் சொல்லுது, பாவத்தை அவர் சுமந்தார்னு சொல்லுது. பாவமே அவர்கிட்ட கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்தில் சொன்னார், மனுஷனை அந்த வாழ்ந்த காலத்தில் சொன்னார். இன்றைக்கி அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, உயிருள்ள தெய்வம். அந்த மனிதனாய் இருந்த பொழுது, உங்கள் எவன் ஒருவன் என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்ல முடியும்னு கேட்டார். அப்படி யாருமே இது வரைக்கும் உலகத்தில் கேட்டதே இல்லை, கேட்கவும் முடியாது. நோ ஒன் கேன், யாருமே சொல்ல முடியாது. நாம் இன்னைக்கு பரிசுத்தமானா இருப்பது ரத்தத்தினால் மாத்திரமே, இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே தவிர நம்முடைய சுயபலத்தினால் அல்ல. நம்மை பரிசுத்தவான்களை வைத்துக்கொள்ள முடியாது. இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவம் நீ பரிசுத்தனா மாறிடலாம் அப்படின்ற ஒரு போக்கை கொண்டு வருகிறது. திரும்ப 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 நீ சரி பண்ணிக்கோ. நம்மை சரி செய்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். அதுதான் வேதவசனம் சொல்லுகிறது, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அவரிடத்துல போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை விட முடியாமல் இதை நான் சிக்கி தவிக்கிறேன், எனக்கு விடுதலையை தாங்க, இதை விட்டுவிட விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, அதை விட்டுவிடுவதற்கான பலனை நமக்கு தந்து நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானை மாற்றுகிறார். நம்ம சுயத நீதினால் நம் பரிசுத்தவான்களை மாற முடியாது. சரி, இப்போ உள்ள இந்த கசப்பான கீரை என்பது ஒரு கசப்பான அனுபவம். இயேசு நமக்காக மரித்தது என்பது ஒரு கசப்பான ஒரு அனுபவம். தெய்வமே நமக்காக மரிக்கணும்னா அப்போ நாம் செய்த பாவம் எவ்வளோ பெருசு, அதை நினச்சி பார்க்கணும்.
நான் ஒருவேளை பரிசுத்தனாய் இருந்திருந்தால் அவர் எனக்காக மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவியானபடினாலே அவர் எனக்காக மரித்தார். ஒரு கசப்பான ஒரு அனுபவம். இப்போ இயேசு நமக்காக மரித்தது சந்தோஷப்படுற விஷயம் இல்லை. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கசப்பான அனுபவம். நான் செஞ்சனால, என்னால் தானே, என்னோட மூதாதையர்னால தொடர்ந்து எனக்குள்ளாகவும் இருக்கிற அந்த பாவத்தினால், நான் பாவி, என்னால் பாவத்தை விட முடியல, நான் செய்த துரோகம் பாவம், தொடர்ந்து செய்து வந்ததான பாவங்கள், இவைகள் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டாருங்கிறதான அந்த கசப்பான உணர்வு நமக்குள்ளே இருந்தால் தான் இந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்படும். இயேசு நமக்காக சேர்த்துட்டு எனக்காக மரிச்சார்ப்பா அப்படின்னு சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது. அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், தீர்க்க ஆயுசுடையவர், நீண்ட ஆயுசுடையவர் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா? ஸோ ஆனால் ஒரு காலத்தில் நமக்காக அவர் மரித்தார். ஒரு கசப்பான அனுபவம். சரி, ஸோ இந்த 2 விஷயங்களையும் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே திருச்சபையில் போய் நம்ம அப்பத்தை வாங்கும் பொழுது அதற்கு முன்பாக புளிப்புகள் நம்மிடத்தில் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும், நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அதுக்கப்புறம் இந்த புளிப்பில்லாத அப்பம் என்ன பண்ணுன்னா, பாவம் இல்லாத ஒரு அனுபவத்திற்கு நேராக நம்ம வழி நடத்தும். அதனால் பாவம் இல்லாத ஒரு அனுபவம் நமக்குள்ளாக ஒவ்வொரு முறையும் சபைக்கு போகும் பொழுது நம்மை சுத்திகரித்து நமக்குள்ளாக இருக்கிற பாவங்களை விட்டு விடுவதற்கு நாம் ட்ரை பண்ணோம். வாழ்நாள் முழுதும் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நின்னாலும் ஏதோ ஒரு குறை நம்மளுக்கு இருக்கத்தான் செய்ய போகிறது. அதை நாம் செய்து கொண்டே தான் இருக்க போகிறோம். நான் முற்றிலும் பரிசுத்தவானேன் ஆயிட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்லவே முடியாது. ஸோ இயேசுவின் ரத்தம் தான் நம்மை கழுவி கொண்டே இருக்கிறது. ஸோ பரிசுத்தமாக்குதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரமே. சரி, இப்போது 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். அடுத்தது, பயணப்பட தயார் நிலையில் இருந்து புசிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது விதமாக, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இந்த பஸ்காவை புசிக்கும் பொழுதெல்லாம், அந்த வருடத்துக்கு ஒரு முறை புசிக்கும் பொழுது காலில் என்ன பண்ணும், சப்பல்லாம் போட்டு பெல்ட்டெல்லாம் கட்டி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கையில் தடி. இந்த காலத்தில் தடி என்பது புரியாத புதிர். அந்த காலத்தில் தடி என்பது வழி பயணத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், கரடு முரடான பகுதிகளிலே கடந்து செல்வதற்கும் ஒருவேளை ஆபத்தான சூழ்நிலைகளை பயன்படுத்தி காத்து கொள்வதற்குமான ஒரு கருவியாக தடி இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு அவங்க புறப்பட்டு போனாங்க. அதே போல் நாமும் நம்முடைய தேசத்திற்கு புறப்பட்டு போகிறோம். நம்முடைய குறிப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் கம்யூனியன் எடுக்கும் பொழுது, இது என்னுடைய தேசம் அல்ல, இங்கே நான் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், இங்கே கர்த்தர் என்னை எல்லா தேவைகளையும் சந்தித்து என்னை நடத்தப் போகிறார், ஆனால் இது என்னுடைய தேசம் அல்ல, இங்கே என் பிடிமானம் இருக்க போவதில்லை, இங்கே என்னுடைய ஈர்ப்பு இருக்க போகிறதில்லை, என்னுடைய ஈர்ப்பு பரலோகத்தில் தான், என்னுடைய பிடிமானங்கள் எல்லாம் பரலோகத்தில் தான், நான் அங்கே போக போகிறேன், இங்கே வழிபோக்கனாய் வந்திருக்கிறேன், நித்தியமான ஒரு இடத்திற்கு அவரோடு வாசம் பண்ணும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போகிறேன் என்கிறதான உணர்வை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன் அப்படின்னா, எபிரேயர்கள் நிருபம் 11:9 அது ஆக்கியோன் சொல்லும் பொழுது சொல்கிறார், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி போல சந்தித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்களும் யாக்கோபும் கூடாரங்களை குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இங்கே ஆபிரகாம் பற்றி சொல்லும் பொழுது, நீ கால் மிதிக்கும் தேசத்தில் உனக்கு தந்துடுவேன் அப்படின்ட்டாரு. ஓகே, அந்த தேசத்துக்கும் வந்துட்டான். ஏற்கனவே ஊருன்ற தேசத்தில் 2 அடுக்கு மாடி வீடுகள்லாம் கட்டப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள். அப்படிப்பட்டதான ஒரு சிவிலைசேஷன்லேருந்து, ஒரு நகரத்திலிருந்து இந்த தேசத்திற்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, சிவிலைஸ்டு மேன், அவன் ரொம்ப ஹைலி சிவிலைஸ்டு மேன், ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்திலேருந்து வந்தவன். இந்த தேசத்தில் வந்து அவன் என்ன பண்ணலன்னா, ஒரு பெரிய ஒரு மாளிகையோ அல்லது அந்த தேசத்தில் இருந்தது போல தான் முன்பு இருந்ததான அந்த வீட்டை போல ஒரு வீட்டை அவன் கட்டவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறார். கூடாரங்களிலே கூடியிருந்தான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அஸ்திபாரங்குள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அவன் ஒரு தூர தரிசனம், அதனால கூடாரத்தில் இருந்தானா. டெம்பரவரியாக தான் இது உலகத்தில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ இங்கே வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரிடத்தில் வந்துவிட வேண்டும் என்கிறதான அந்த உணர்வு, அடிப்படையான சிந்தை அவனிடத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அதே போல் நமக்கும் இந்த உலகமானது நிரந்தரம் அல்ல. ஸோ நமக்கு இருக்கிற வீடெல்லாம் டெம்பரவரி. நீங்கள் உங்கள் வீடை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா இது ஒரு டெம்பரவரியான கூடாரம்ப்பா அப்படின்னு பார்க்கணும். அதுக்காக டெம்பரவரி கூடாரத்துக்கு போயிடாதீங்க, சரியா? அது கள்ளபதேசம். எல்லாத்தையும் விற்றுட்டு நடுத்தருக்கு வந்துட்டு அந்த காசுலாம் கொண்டு வந்து சர்ச்சில் போட்டுரு, நான் பெரியவனாயிருவேன், நீ நடுத்தரில் நில்லு அப்படின்னு சொல்கிற உபதேசங்கள்லாம் இருக்குது. முந்தைய காலகட்டங்களில் அவ்விதமாக நடந்திருக்கிறது. ஆனால் உங்கள் சொந்த வீடு இருந்துச்சுன்னா
அது நிரந்தரம் இல்லை. சொந்த வீடு உலக பார்வைக்கு, ஆனால் இங்கே விட்டு நான் பரலோகத்துக்கு நித்திய இடத்திற்கு நான் போக போகிறேன். எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது, நாங்கள் போயிடுவேன். இதெல்லாம் இங்கே இருக்கும்போது அனுபவிக்கணும். அதாவது ஒரு நாட்டிற்கு சுற்றி பார்க்க போயிருந்தா அங்கே டெம்பரவரியாக நமக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கணும், அங்கே ஒரு வாகனம் இருக்கணும், அங்கே பணம் வேணும், அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ணும். அப்போ அதுக்கெல்லாம் தேவை தானே. அப்போ நான் சுற்றி பார்க்க போகிறேன், ஆனால் எங்கேயுமே தங்க மாட்டேன், எந்த சாப்பாடும் வேண்டாம், வயிற்றில் அப்படியே ஈர துணியை கட்டிட்டு சுற்றிட்டு போவேன்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லை தானே. ஒரு ஒரு இனிமையான அனுபவம் தானே. அதே போல் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற நமக்கு ஒரு இனிமையான அனுபவம், ஜாலியாக இருக்கணும். கர்த்தர் அவருடைய சன்னிதானத்தில் பரிசுத்தமான அந்த பார்வையில் பரிசுத்தர்களாக இருந்து நீதியை நிறைவேற்றி அதில் ஒரு சந்தோஷம், அதாவது பரிசுத்தத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலி, பரிசுத்தத்தில் ஒரு ஜாலியாக இருந்து கர்த்தர் கொடுக்குற எல்லாவற்றையும் நம்ம அனுபவித்து சம்பாதிக்கிற போது நல்லா சம்பாரித்து நல்ல வீடை கட்டி நல்ல வாகனங்களை வாங்கி நல்ல பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்கள முன்னேற்றி சபைகளை கட்டி ஊழியங்களை செய்து அவர்கிட்ட போயிடணும். அப்போது சொல்லணும், எதை கட்டினாலும் வீடை கட்டினாலும் வாகனத்தை வாங்கினா ஆண்டவரே டெம்பரவரி தான், இங்கே இருக்கிறதுக்கு தான், இது மேலே என் மனசை வச்சிட மாட்டேன், இதில் என் மனசு போயிடக்கூடாது, லோத்தோட மனைவி மாதிரி நான் இதில் இணைஞ்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கணும். சிலர் சொத்து மேலே கண் வச்சுனா அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா அவங்களால மறுபடியும் அந்த கண்ணை எடுக்க முடியல. அதற்காக போராட்டம், அதற்கான கோர்ட்டுலாம் நின்று சண்டை, கொலை எல்லாமே நடக்குது இல்லையா. பொக்கிஷம் எங்கே இருக்குது அங்கே இறுதியம் இருக்குன்னு வேதவசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய இறுதியம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குதுன்னா அங்கே தான் நம்ம பொக்கிஷம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்ம இறுதியம் பூமியில் இருந்துச்சுன்னா, வீட்டு வாசல் மேலே இல்லை பணத்து மேலே இதில் இருந்துச்சுன்னா பொக்கிஷம் இதுதான் நம்ம நினைக்கிறோம். நம்மளோட பொக்கிஷம் இது அல்ல. ஸோ நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அதை சொல்வதற்காக இந்த வசனத்தை நான் சொன்னேன். ஓகே. ஸோ முக்கியமாக இந்த இடத்துல அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது யாத்திராகமம் அந்த அதிகாரத்தில் 11:12 அதை புசிக்க வேண்டிய விதமாக நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாக புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியில் நான் எகிப்து தேசம் எங்கும் நடந்து போய் எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் மதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பஸ்காவை நீ அனுசரிக்கும் பொழுது அந்த நாளில் உனக்காக நான் நியாய தீர்ப்பு செய்வேன். நீ யாரால் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறாயோ அவர்களை நான் சந்திப்பேன், அந்த தேவர்களை நான் தண்டிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நம்மை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற, நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது எந்த ஆதிக்க சக்திகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் கர்த்தர், நமக்காக யுத்தம் செய்கிறவர் அவர்தான் என்கிறதான ஒரு செய்தியும் இங்கே இருக்கிறது. அப்படின்னா நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது. ஒரு பயத்திலிருந்து விடுதலை என்பது கர்த்தர் தான் தரணும். இல்லை, எகிப்து தேசம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, அது ஒரு பயத்தின் ஆவி. அந்த ஆவியிலிருந்து விடுதலை தருவது கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. அந்த பஸ்கா தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு விடுதலையை தருகிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பஸ்கா பலி விடுதலையை தந்தது. அந்த இரவில் கர்த்தர் எகிப்தியர்களை அவர்களை சந்தித்தார். முதற்பேராக இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அதம் பண்ணார். எகிப்து தேவர்கள் மீது நீதியை செலுத்தினார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த வசனத்தின்படி நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பும் ஒரு விடுதலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளை விட மாட்டேன்னு எவனாச்சும் பிடிச்சிருந்தானா அவனை தண்டித்து நம்ம விடுதலையாக்குறவர் கர்த்தர். அடிமைத்தனத்தில் 2 இருக்குங்க. ஒன்று நீங்கள் அடிமையாகி போயிடுது, இன்னொன்று அடிமைப்படுத்தி வைப்பது. புரிமுறையாக சொல்லணுன்னா சில உறவுகள் என்ன பண்ணுன்னா அன்பினாலோ அதிகாரத்தினாலோ பணத்தினாலோ எதுனாலோ ஒன்றில் அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு போக முடியாத வரைக்கும். ஏன்னா அவங்கள விட்டுட்டு போயிட்டா வாழ முடியாது, அவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அவங்க சொல்கிறதானே நான் கேட்டானோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க விருப்பப்படி தான் செய்யணும் அப்படின்ற மனித அடிமைத்தனம் இருக்கிறது. நாமே சிக்கி கொண்டதுலேருந்து நாமே வெந்து விடலாம். ஆனால் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை விட்டு விடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இந்த விஷயத்தை நான் சொல்லும் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை அழைத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போன பொழுது நேரத்துக்கு நேரம் சோறு கேட்ட விடுதெல்லாம் கிடச்சிச்சு. அப்பவும் சொன்னானுங்க, அந்த தேசத்தில் சாப்பிட்ட வெள்ளைப்பூண்டு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நினைவு வந்துச்சா, நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னானுங்க. அப்போ அடிமைத்தனம் சில வேளைகளில் ஒரு இனிமையான அனுபவமாக ஒரு மனிதனுக்கு தெரிகிறது. காரணம் என்ன, கேட்காமலே எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கான அது ஒரு அடிமைத்தனம் என்பது புரிவதில்லை. ஸோ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கர்த்தர் தர வேண்டும். நம்ம யாரெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, அது ஒரு வேலை உறவுகளாக இருக்கலாம், ஒரு வேலை அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு வேலை அது ஒரு சொத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை அது வேறு எதுவாக வேண்டும் என்றால் அது இருக்கலாம். அதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார். இன்றைக்கு இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கும் இந்த நாளில் விதமாக
அவர் இறங்கி உங்களை எந்த ஏரியாலெல்லாம் விடுதலையாக்கணுமோ விடுதலையாக்குவார், அது நிச்சயம். ஸோ இது வரைக்கும் புரியாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. கர்த்தர் அந்த நாளில் அந்த நாளை பயன்படுத்தி விடுதலை தர வேண்டுமாய் அவற்றை வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தர் இந்த நாளை விடுதலை தருவாராக. சரி, ஓகே. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுக்குட்டியை எப்போ அடிக்கணும் அப்படின்னும் பொழுது, அந்தி நேரமாகிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும் அப்படின்னு இருக்கும். 1ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலேன்னு தமிழ் பைபிளில். இங்கிலீஷில் இந்த 14th day of the first month at even in the Lord's Passover அப்படின்ட்டுருக்கு. அட் ஈவன் அப்படின்ட்டுருக்கு. எப்ரேய மொழியில் பெயின் ஹா எரவிம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெயின் ஹா அரவிம் அப்படின்ட்டுருக்கு. அரவிமின் இருக்கு. அப்படின்னு இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த கருப்பு கலரை 3 எழுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த வாக்கியத்தில். எரவ் அப்படின்னா ஈவினிங், மாலை. கடைசியில் இம்முன்னு போட்டிருக்கு. எரவிம் அப்படின்னு இருக்கு. மாலைகளுக்கு இடையில் அப்படின்னு போட்டிருக்கு. 2 மாலைகள், அதாவது 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் சந்திக்கிறதான அந்த இடைப்பட்ட காலத்தில் 2 மாலைகள். அதாவது நமக்கு தெரியும், நமக்கு ஒரே மாலை தான். புரியும்படியாக சொன்னால், யூதர்களுடைய கேலண்டரின் படி பார்த்தா இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புதிய நாளுக்குள்ளே போயிட்டோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள்லாம் வரும்பொழுது பழைய நாளில் இருந்தீங்க, பழைய சாயங்காலத்தில் இருந்தீங்க. இப்போ புதிய சாயங்காலத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த 2 சாயங்காலத்துக்குள்ளாக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. சாயங்காலங்களுக்கு இடையில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுது. நிறைய பேர்த்துக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. எப்படி அந்தி நேரமாகிற வேலைன்றது, நாளுன்றது ஒன்றுமே புரியுறதில்ல. காரணம் என்னென்னா, இந்த மொழியாக்க பிரச்சனை தான். ஸோ இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்பொழுது ஜீவனை விட்டாரோ அதே நேரத்தில் தான் அன்றைக்கு பஸ்காவின் ஆடையும் அடித்தார்கள். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். எந்த நேரம்னா அந்த சாயங்காலங்களுக்கு இடையில் அப்படின்னும் பொழுது 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் மீட் பண்ணுறதான அந்த இடைவெளி 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இருக்கிறதான அந்த நேரம். சரியா? எக்ஸாக்டாக அப்படியே சொல்லணுன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிறதான அந்த நேரம் தான். அது சிகப்பு கலரில் மார்க்கிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்காக இதை அப்படியே திருப்பி கலர் போடுறேன். இந்த பாருங்கள், இந்த இடம் தான். சரியா? இந்த இடத்துல தான் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தாங்க. சரியா? ஓகே. ஸோ இங்கே உபாகம் 16:6 அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்லும். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்தில் சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து அப்படின்னு உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார். எப்படி? எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலம். அப்போ அவங்க ஆடை என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்களே, ஷூ ஷாக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பாணியில் சொன்னால் அப்படியே சூட்கேஸ்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு தான் அந்த ஆடை அடித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுட்டு எல்லாம் சாப்பிட்டு அந்த வேலையிலே புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த 15ஆம் தேதி, அதாவது பகல் பொழுதில் காலை வேளையில் அவங்க அங்கேருந்து அந்த விடிய காலை பொழுதில் அவங்க புறப்பட்டுட்டாங்க. சரியா? ஸோ நம்ம பார்க்குறோம். ஸோ அது முக்கியமான ஒரு நேரம். இந்த சாயங்கால வேளையில் எப்பொழுதுமே அந்தி மயங்குகிற வேலை என்பது ஒரு புதிய நாளை குறிக்கிறது எபிரேய மொழியை பொறுத்தளவுக்கு. ஸோ எபிரேய கலாச்சாரத்தின்படி அது புதிய நாள். அந்த புதிய நாளில் ஒரு விடுதலை அப்படின்னா ஒரு புதிய ஆரம்பம். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஒரு புதிய ஆரம்பம், புதிய ஒரு திட்டம், புதிய ஒரு வாழ்க்கை என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இப்போ உங்களுக்காக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாயங்காலங்களுக்கு இடையில்னா எங்கன்னா 3லேருந்து நம்ம டைமில் 3லேருந்து 6 மணிக்குள்ளே, அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் 4லேருந்து 5 வரைக்கும்னு வச்சுக்கலாம். அந்த 3லேருந்து 5ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அந்த 10ஆம் மணி நேரத்துலேருந்து 12ஆம் நேரம் வரைக்குமான இந்த வேலை தான் என்னென்னா சாயங்காலங்களுக்கு இடையில் அப்படின்னு சொல்கிறது. ஏசு கிறிஸ்து கரெக்டாக 9ஆம் மணி நேரத்தில் என்ன பண்ணார், ஜீவனை விட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு சொல்லி ஜீவனை விட்டார். அந்த 2லேருந்து அந்த 3 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது முடிஞ்சதுமே, அந்த 3 முடிஞ்சதுமே என்ன ஆகுதுன்னா சாயங்காலங்களுக்கு இயேசு ஜீவனை விட்ட அந்த நேரத்தில் இருந்து தான் ஆடுகளை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 6 மணிக்குள்ள. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்தவாறு, இடத்துக்கு தகுந்தவாறு அந்த இதெல்லாம் மாறும் இல்லையா? அதனால சாயங்காலங்களுக்கு இடையில் அந்த ஆட்டை அடித்தாங்க. அதே போல் ஆடை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா காலையில் 8லேருந்து 9 மணி, அதாவது 3ஆம் மணி நேரத்தில் தான்
பஸ்கா ஆடை வந்து கொடுப்பாங்க. அதாவது பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த ஆடை எடுத்து கொண்டு போவதற்கு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடம். ஸோ அந்த காலகட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல எல்லா ஆட்டையும் மார்க் பண்ணி 4 நாள் பத்திரமா வச்சுட்டு அந்த 14ஆம் தேதி 3 மணி அளவில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 2-3 மணிக்குள்ளே, அதாவது 9ஆம் மணி நேரம் வரைக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவாங்க. இந்த 9ஆம் மணி நேரத்திலேருந்து அதை அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நான் போட்டிருக்கேன். அது இன்னும் புரியும்படியாக உங்களுக்காக இங்கே போட்டிருக்கேன். பஸ்கா அடிக்கப்படுகிற நேரம் என்ன? இது ஒரு வந்து என்ன, ஒரு நாளுடைய டைமு. ஒரு நாளுக்கு வந்து நாள் எப்படி இருக்கும்? எபிரேய அதாவது கலாச்சாரத்தில், அது அவங்களுடைய சிஸ்டமில் இரவும் பகலும் தானே. இரவு முதல் ஜாமத்தில் ஆரம்பிக்கும், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம். முதல் ஜாமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களோடு ஏரோ பாசாவை கொண்டாடினார். அப்படியே அந்த இரவு வேளையில் கெத்செமனே தோட்டத்தில் போய் அங்கே ஜெபம் பண்ணார். இந்த 3ஆம் ஜாமத்தில் அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 4ஆம் ஜாமத்தில் நியாய தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் பஸ்கா டைம் எப்படி? அந்த 9ஆம் மணி நேரத்துலேருந்து 11ஆம் மணி நேரம் வரைக்குமான அந்த இடைப்பட்ட காலம் வந்து பஸ்கா உன்னுடைய நேரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? பஸ்கா ஆடுகளை கொடுக்குற நேரம் என்னென்னா அந்த 3ஆம் மணி நேரத்தில் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து, அதாவது 3ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ உங்களுக்காக அந்த இதை அப்படியே அப்ஸ்ட்ராக்ட் போடுறேன் பாருங்கள். 8லேருந்து 9 நம்ம டைமிங்க்கு 3ஆம் மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். 6ஆம் மணி நேரத்துலேருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்றுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. பட்ட பகலில் அந்த 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். அதே போல் சாயங்காலம் அந்த கடைசி மணித்துடிகள், அந்த 11ஆம் மணி நேரத்தில் வந்து சிலுவையிலேருந்து அவர் இறக்குனாங்க. 12ஆம் மணி நேரத்துக்குள்ளே அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்தது வந்து புதிய நாள் ஆரம்பிக்கிறது 6 மணிக்கு மேலே. ஸோ அதற்குள்ளாக அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுதான் சீக்வென்ஸ். அந்த 14ஆம் தேதி நடந்ததான பகல் பொழுதிலே நடந்ததான சீக்வென்ஸ், அதற்கான காரியங்கள் பகல் பொழுதில். இரவில் நடந்தது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தரின் பந்தி, மறுபடியும் சொல்கிறேன். அந்த 1ஆம் ஜாமத்தில் புதிய நாள் ஆரம்பித்த பொழுது கர்த்தரின் பந்தி. அந்த இரவேளையில் கர்த்தரின் பந்தி முடிந்த பின்பு அவர்கள் கெத்செமனே தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அங்கே வேர்வையின் துளி இரத்தத்தின் துளிகளாக அவருக்கு வந்தது, துளிகளாக வந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். தேவதூதன் அவரை தேற்றுகிறான். அப்புறம் திரும்ப போகிறாங்க, காட்டி கொடுக்கப்படுகிறார். அதெல்லாம் இந்த 2ஆம் ஜாமத்தில் 10 முடியும் பொழுது ஜெபம். 3ஆம் ஜாமத்தில் காட்டி கொடுக்கப்படுகிறார். 4ஆம் ஜாமத்தில் எல்லாரும் அங்கே அவரை கொண்டு போய் நியாய தீர்த்துடுறாங்க, அலக்களிக்கிறாங்க. பிலாத்துட்டையும் ஏரோதுட்டையும் என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் அவரை வந்து அலைக்கழிக்கிறாங்க. ஸோ பிலாத்து கடைசியில் கை கழுவி அனுப்பிச்சி விட்டுறான். ஸோ இது போல் நிகழ்வுகள் எல்லாம் வந்து இந்த 4ஆம் ஜாமத்தில் நடக்கிறது. அடுத்தது அந்த பகல் பொழுதில் 9 மணி அளவில் அவரை சிலுவை கொண்டு போயிடுறாங்க. கொல்கதா மலைக்கு கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும், அதாவது 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 3 மணி அளவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். அதுக்கப்புறம் 11ஆம் மணி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார். சரியா? ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை பார்த்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு ரொம்ப புரியும். இது அந்த ஃபுல் நாளில், அந்த முழு நாளில் நடந்த நிகழ்வுகள். கர்த்தரின் பந்தி, ஏரோ பசா. அதே போல் அந்த பகல் பொழுதில் பஸ்கா ஆடை கொடுக்குறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து அறையப்பட்டார். அந்த மத்தியான பொழுதிலே அந்தகாரம் உண்டாயிற்று. அதே போல் 3 மணி அளவில் இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார். அப்பொழுது தான் பஸ்காவை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த 11ஆம் மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க? அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க. அதே போல் ஆடை எல்லாம் சமைச்சு என்ன பண்ண ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா 12ஆம் மணி நேரத்துக்கு அப்புறம் புதிய நாள் ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது பெரிய ஓய்வு நாள், அது புளிப்பில்லாத அப்பனுடைய முதல் நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சீக்வென்ஸை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சரி, அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து எப்போ அடிக்கப்பட்டார்? 3 இரவு 3 பகல் அப்படிலாம் சொல்கிறாங்களே. நம்ம கணக்கு பார்த்தா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சிலுவையில் அரைஞ்சிட்டு சனிக்கிழமை நைட்டு உயிர் தெழுந்துடுறாரு, மிட் நைட் உயிர் தெழுந்துடுறாரு, 1.5 நாள் கூட வர்றது இல்லையே அப்படிலாம் இருக்கும். ஸோ ஏற்கனவே இதை நடத்தியிருக்கிறேன். அதனால் நம்முடைய புதிய மாணவர்களுக்காக நான் இது உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னென்னா, இங்கே உங்களுக்காக கீழடி போட்டிருக்கேன். 14ஆம் தேதி
இரவு பகல், அது பஸ்கா பண்டிகை. அதாவது இரவு பசா, பகல் பொழுதில் பஸ்கா. அடுத்தது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, பெரிய ஓய்வு நாள் என்கிறதான அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய அடுத்த பண்டிகை, அந்த அடுத்த நாள் 15ஆம் தேதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா முதற் பலன் பண்டிகை. அதாவது அது எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை வரும். அப்படியே அதை சீக்வன்ஸாக நம்முடைய கிறிஸ்தவ முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விதமாய் பார்த்தோம்னா, இந்த 14ஆம் தேதி திருவிருந்து, அதாவது அந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது பகல் பொழுதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதே போல் அந்த 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிக்கும் பொழுது அவர் கல்லறையில் வைக்கப்பட்டார், மூடிட்டாங்க. அந்த நாள் ஆரம்பித்த பொழுது அது பெரிய ஓய்வு நாள், எந்த வேலையும் செய்யக்கூடாது, சிலுவையில் சரீரங்கள் தொங்கக்கூடாது, அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதிலிருந்து அப்படியே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அது சாதாரண நாள். அந்த நாளில் தான் அந்த மரியாள்கள் போய் என்ன பண்ணாங்கன்னா, கந்த வர்க்கங்களை வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் கற்பனையின்படி 7வது நாள் சனிக்கிழமை 17ஆம் தேதி ஓய்ந்திருந்தாங்க. அந்த நாள் முடிந்த பொழுது சாயங்கால வேளையில் புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அவரை போய் பார்க்க போகிறாங்க. ஏன்னா 4வது நாள் வந்து கந்தவர்க்கம் பூச முடியாது. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், லாசர் இறந்து போன பொழுது 4 நாள் ஆகுமே நாருமே அப்படின்னு. 3 நாளைக்குள்ளே தான் கந்தவர்க்கத்தை திரும்ப பூசி உள்ளே வைப்பாங்க. அவங்க கல்ற நம்மளை போல் என்ன இல்லை, பூமிக்குள்ளே இல்லை. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு காண்பிக்கிறேன், இந்த முறை கொண்டு வர முடியல. ஸோ அது கல்லறை என்பது அவங்களுக்கு வந்து என்னென்னா சேம்பர்ஸ் தான், அண்டர் கிரவுண்ட் சேம்பர்ஸ், இல்லைன்னா கற்குகைகள் தான். அந்த கற்குகைகளுக்குள்ளாக வைத்து மேலே கல்லை வச்சு மூடிட்டு வந்திருக்கிறாங்க. 3 நாளுக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பிரித்து அந்த கந்த வர்க்கத்தை அவங்க பூசுவாங்க. பூசி உள்ளே வச்சுட்டாங்கன்னா திரும்ப எடுக்க மாட்டாங்க. 1 வருஷம் அப்படி ஆனதுக்கப்புறம் தான் அவங்க திரும்ப உள்ளே போய் பார்ப்பாங்க. திரும்ப அந்த எலும்புகள்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அப்புறம் ஊசரி பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் போட்டு மூடி வச்சுருவாங்க. அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த முதற் பலன் பண்டிகை அன்றைக்கு ஆரம்பித்த பொழுதே, அந்த புதிய நாள் ஆரம்பித்த பொழுது, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த பொழுதே அவர் உயிர் தெழுந்தார். இப்போது இதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கப்பட்டார், அதிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்னும் பொழுது பாருங்கள், இரவு பகல், முதல்ல ஒரு இரவு பகல் வருகிறது, அது 15ஆம் தேதி. அடுத்தது ஒரு இரவு பகல் 16ஆம் தேதி, 2வது நாள். அடுத்த ஒரு இரவு பகல் வருகிறது, அது ஓய்வு நாள், 3 நாள். அதுக்கப்புறம் 3 நாள் முடிந்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். கரெக்டாக இரவு பகல் 3 நாள் இருக்கும் யூத கேலண்டரில் பார்த்தா. அதே தமிழ் கேலண்டரில் நம்ம பார்க்கும்பொழுது தான் கன்ஃபியூஷன் ஆயிடுவோம். ஏன்னா அது சரியாகவே இருக்காது, நிறைய பிரச்சனையை வைக்கும். ஏன்னா தமிழ் கேலண்டர் சொல்கிறேன், அதாவது ஆங்கில கேலண்டர். தமிழ் கேலண்டர்னு சொல்கிறது வந்து ஆங்கில கேலண்டர் சொல்கிறேன், அது வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஏன்னா அதில் நமக்கு இதில் வந்து இரவு பகல் இருக்குது, நம்மளது பகல் இரவாக இருக்கிறபடினால அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கேலண்டர் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இரவு பகல், 3 இரவும் 3 பகலும் இருக்கும். சரியா? ஓகே. ஸோ ஏன்னா வேதவசனம் நமக்கு அப்படி தான் சொல்லி தருது. மத்தேயு சுவிசேஷம் 12:40 சொல்லுகிறது, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இறுதியில் இருப்பார். இப்போது யோனா வாசிக்கும் பொழுது யோனாவை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீனை கருத்து ஆயத்தப்படுத்தினார். அந்த மீன் வயிற்றில் யோனா இரவு பகல் 3 நாள் இருந்தான். ஆனால் நம்பாளுங்க என்ன சொல்கிறாங்க, இரவு பகல்ன்றது என்னென்னா ஒரு பகல் ஒரு இரவு ஒரு பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். இல்லைன்னா 2 பகல் ஒரு இரவு, அப்படின்னா 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கணக்கெல்லாம் வந்து வேதாகமத்தில் அப்படியெல்லாம் நம்ம சொல்லியெல்லாம் ஏமாற்றலாம் முடியாது. எது உண்மையோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லியிருப்பார், மத்தேயு 16:21, மத்தேயு 17:23, மத்தேயு 20:19 அங்கெல்லாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு இருக்கும். ஆனால் மத்தேயு 27:63 அங்கே அவங்க சொல்லும் பொழுது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்வாங்க. 3 நாளைக்கு பின்பு அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? ஸோ 3 வசனத்தில் 3ஆம் நாளில் அப்படின்னு இருக்கோம். மத்தேயு 27:63 3 நாளைக்கு பின்பு அப்படின்னு இருக்கும். ஸோ மார்க்கு 9:31, அதே போல் மார்க் 10:34 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு இருக்கும்.
இதெல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, யோனாவின் அடையாளத்தை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கன்ஃபியூஷன்லாம் மாறிடும். யோனா எப்படி இரவும் பகலும் 3 நாள் 3 இரவு 3 பகல் உள்ளே இருந்தானோ, 3 நாட்கள் உள்ளே இருந்தானோ, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பூமியின் வயிற்றில் இருப்பார். இரவு பகல் என்பது 1.5 நாள் கணக்கெல்லாம் இல்லை. அது வெஸ்டர்ன் தியாலஜியில் அப்படியே பழகிட்டாங்க. காலப்போக்கில் அது மாறிடுச்சு. ஸோ உங்களுக்காக மறுபடியும் அந்த கேலண்டர் போட்டிருக்கேன். 14ஆம் தேதி பகல் மாத்திரம் இங்கே போட்டிருக்கேன். 15ஆம் தேதி இரவும் பகலும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த 14ஆம் தேதி சாயங்காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். அடக்கம் பண்ணப்பட்டதுலேருந்து இரவு ஆரம்பிக்கிறது, அடுத்தது பகல், ஒரு நாள் ஆகிவிடுகிறது. அது 15ஆம் தேதி யூதருடைய கேலண்டரில். அது ஓய்வு நாள். அடுத்தது 16ஆம் தேதி இரவு பகல். அந்த நாளில் தான் அந்த பகல் பொழுதில் மரியாள் போய் அந்த தூப வர்க்கத்தில் வாங்கி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 17ஆம் தேதி அது இரவு பகல். அந்த நாளில் அவங்க கற்பனையின்படி ஓய்ந்திருக்கிறாங்க. அது 7வது நாள். அது முடிந்த பின்பு அந்த பகல் பொழுதில் அவங்க தேவாலயத்துக்கெல்லாம் சென்று போய் வந்த பின்பு, ஜபாலயங்கள் போய் வந்த பின்பு அந்த நாள் சாயங்கால வேலை, புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கல்லறைக்கு செல்கிறாங்க. அப்போ இரவு ஆகி கொண்டிருக்கிறது. போய் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. இதை வாசிக்கும் பொழுது இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இது நல்லா கவனமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் வேத வசனத்தை வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டில் 2 கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த 2 கன்ஃபியூஷனை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, மத்தேயு 28:1 என்ன சொல்லுன்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் அப்படின்னு இருக்கும். ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் ரொம்ப கிளியராக இருக்கும். ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் பைபிள் OJB அவர்களுடைய வேதாகமத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நவ் ஆஃப்டர் சப்போஸ் அப்படின்னா, சப்போஸ்னா சப்பாத். அவங்க ஆஸ்கனாசி யூதர்கள் சபூஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அட் த டைம் ஆஃப் ஜக்கரிஸ் ஆன் யோம் ரிஷோன், அதாவது யோம் ரிஷோன்னா வாரத்தின் 1ஆம் நாள், த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக். மிரியம் அண்ட் ஆஃப் மேக்டலா அண்ட் அதர் மிரியம் கேம் டு லுக் அட் தி கெவர் அப்படின்னு இருக்கு. அப்போ புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது கல்லறை தோட்டத்திற்கு சென்றதாக ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் பைபிள் சொல்லுகிறது. அதே போல் அரமைக் பைபிள், அரமைக் மொழி வேதாகம் இருக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டின் சில பகுதிகள் அரமை மொழிகளிலும் இருக்கிறது. ஸோ அந்த மொழி பிரதிகளிலிருந்து பார்க்கும் பொழுது, பட் ஆன் த ஈவ் ஆஃப் த சபாத் வென் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் வாஸ் டானிங், புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுதுன்னு போட்டிருக்கு. when the first day of the week was dawning, Maryam Magdalita and the other Maryam came to see the tomb அப்படின்னு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கும், ஓய்வு நாள் முடிந்து புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது சாயங்கால வேளையில் போனதாக தான் சொல்லும். அதே போல் லாம்சா பைபிள் அப்படின்னா இது ஒரு ஈஸ்டர்ன் டிரான்ஸ்லேஷன் பைபிள். டாக்டர் ஜார்ஜ் லாம்சா என்பவர் மொழிபெயர்த்த ஒரு வேதாகமம். இது என்னன்னு சொன்னால் அசீரியர் சர்ச்சஸ்லாம் யூஸ் பண்ணுகிறதான ஒரு வேதாகமம். அதில் என்ன சொல்கிறீங்க, இன் த பிகினிங் ஆஃப் த சபாத் டே வென் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் பிகன் தேர் கேம் மேரி ஆஃப் மெக்டலா ஆஃப் த அதர் மேரி டு சி த டூம்ப் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் அப்படி தான் சொல்லியிருக்கு, ஓய்வு நாள் முடிந்த பின்பு புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுதுன்ட்டு. அதே போல் ஹெப்ராய்க் ரூட் பைபிள், இது ஒரு யூதர்கள் பயன்படுத்துகிற பைபிள். அண்ட் த ஈவினிங் ஆஃப் த சபாத் இட் இஸ் டான் டுவர்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் came Miriam from the Magdala and the other Miriam to see the sepulchre அப்படின்னு இங்கே இருக்கு. ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே, அதாவது நாம் பயன்படுத்தாத, நம்மிடத்தில் இல்லாத, ஈஸ்டர்ன் பீப்புளால் யூதர்களால் பயன்படுத்துகிற வேதாக மொழிபெயர்ப்புகளில் ஓய்வு நாள் முடிந்து சாயங்கால வேளையில் போனதாக, புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது போனதாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். இதற்கு மாற்றாக மார்க் எழுதின விசேஷத்திலையும் லூக்கா எழுதின விசேஷத்திலையும் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் அப்படின்னு சொல்லி மார்க் எழுதிட்டார். அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. லூக்கா எழுதின விசேஷம் 24:1 வாரத்தின் 1ஆம் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளுடைய கல்லறையிடத்தில் வந்தார்கள். 1ஆம் நாள் அதிகாலையிலே அப்படின்னு போயிட்டாங்க. அங்கே அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது அப்படின்னு போட்டாங்க. இப்போ மத்தேயு சொன்னதை படிச்சுட்டு மார்க்கும் லூக்காவுக்கு வரும்பொழுது கன்ஃபியூஷன் ஆயிடுது. என்னது, அங்கே
ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கும் பொழுது போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த 2 சுவிசேஷத்தில் சூரியன் உதயமாகிற போது அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருக்கு, ஒன்று அதிகாலையிலேன்னு போட்டிருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரி, இப்போ அந்த 3 சுவிசேஷத்தில் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு சுவிசேஷம் என்னென்னா யோவான் இருந்த சுவிசேஷம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தா, அங்கே 20:1 வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறிடத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். இங்கே என்ன இருக்குன்னா, முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அண்ட் நவ் ஆன் த யோம் ரிசோன் மிரியம் ஆஃப் மக்டலா comes early while it was still dark to the kevar அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, முதலாம் நாள் ஆரம்பிக்கும் பொழுதே வந்துட்டா. யோம் ரிஷோன் முதலாம் நாள் ஆரம்பிக்கும் பொழுதே கல்லறை தோட்டத்தை வந்துட்டா. ஏன்னா while it was still dark, அதாவது என்னன்னா இருட்டாகி கொண்டிருக்கும் பொழுது. ஏன்னா நமக்கு புதிய நாள் ஆரம்பிக்கும் போது வெளிச்சமாகி கொண்டிருக்கோம், அவங்களுக்கு புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது இருட்டாகி கொண்டிருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சே? புரியுதா? நமக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது வெளிச்சம் வர ஆரம்பிக்கும், அவர்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும் பொழுது இருட்டாகி கொண்டிருக்கும். அதுதான் இந்த ஓஜேபியில் சொல்லியிருக்காங்க. கிங் ஜேம்ஸ் பைபிள்லையும் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் கம்மத் மேரி மக்டலேன் ஏர்லி வென் இட் வாஸ் எட் டார்க் unto the sepulchre அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு, மறுபடியும் வாரத்தின் முதலாம் நாள் காலையில் அப்படின்னா, அந்த காலைன்றது தமிழ் மொழியில் மாத்திரம் தான் போட்டிருக்கேன். அந்த காலையிலன்றது க்ரீக்லேயும் இதுலேயும் இல்லை. ஸோ ஏர்லி அப்படின்ற வார்த்தை தான் பயன்பட்டிருக்கு. ஸோ க்ரீக்கில் சில டிரான்ஸ்லேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்லின்றது வந்து மார்னிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஓஜேபிலையும் கிங் ஜேம்ஸ் பைபிள்லையும் சரியாக அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்போது முதல் நாள் அதிக இருட்டாகி கொண்டிருக்கும் பொழுதே அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு பார்க்குறோம். ஸோ 2 காஸ்பலில் மேத்யூலையும் ஜான்லையும் புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சென்றார்கள் என்றும், மற்ற 2 காஸ்பலில் சூரியன் உதயமாகிற பொழுது அப்படின்னும் போட்டுட்டாங்க. இப்போ எதை எடுத்துக்கிறது? மெஜாரிட்டி எடுத்துக்கிறதா, இல்லை 50-50 எடுத்துக்கிறதா, இல்லை அந்த மெஜாரிட்டி எடுத்துக்கிறதா அப்படின்லாம் பார்த்தோம்னா இது கன்ஃபியூஷன். ஆனால் ஒன்று, நான் உங்களுக்கு யூதர்களுடைய அந்த கலாச்சாரத்தையும் அதே போல் அவர்களுடைய கேலண்டரும் ஏற்கனவே சொல்லி கொடுத்தபடினால உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் இயேசு கிறிஸ்து எப்போ தான் அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு, இந்த புதிய நாள் ஆரம்பித்த பொழுது. ஏன்னா அப்போ தான் இந்த 3 நாள் கம்ப்ளீட் ஆகுது. 3 நாள் முடிந்த உடனேயே அவர் உயிர் தெழுந்து விடுகிறார். ஏன்னா உயிர் தெழுந்த உடனே அந்த கல்லெல்லாம் தள்ளி வெளியே என்ன தூதர்களை கொண்டு அவரை எல்லாம் புரட்டி போட்டாச்சு. அங்கே இருந்த அத்தனை போர்ச்சவர்களும் பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. பயந்து ஓடி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் சொல்ல போகிறாங்க, அரண்மனையில் போய் சொல்ல போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் இவங்க கல்லறை தோட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ இவங்க போகும்பொழுது அங்கே ஒரு போர்ச்சேவர்களும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம வாசித்தோம் இல்லையா, போர்ச்சேவர்களை வைத்தார்கள், இரவும் பகலும் 3 நாட்கள் அவர்களை காவல் காக்கும்படியாக அந்த கல்லறையை காவல் காத்தார்கள்னா வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் இவங்க போகும்பொழுது அங்கே எந்த இடத்துலையுமே 4 சுவிசேஷத்துலையும் அங்கே இந்த போர்ச்சேவர்களை பார்த்ததாக குறிப்பு இல்லை. ஏன்னா அந்த ஈவினிங் கல்லறை திறந்தது பயந்து ஓடி போயிட்டானுங்க. எங்கே போயிட்டானுங்க? யாரை சந்திக்க வேண்டுமோ தங்களுடைய தலைவருக்கு செய்தி சொல்வதற்கு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இவங்க போனதாக வேதாகம் நமக்கு சொல்கிறது. ஸோ இங்கே ஒரு எவிடன்ஸ் என்னென்னா, புதிய நாள் ஆரம்பிக்கும் பொழுது தான் அவர்கள் அங்கே சென்றார்கள் என்பதை மத்தேயுவும் யோவானும் அதை நமக்கு சொல்கிறாங்க. மற்ற 2 சுவிசேஷங்கள் அதோடைய தன்மையை பார்க்கும் பொழுது யாருக்காக எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுக்கான அந்த பார்வையில் அது எழுதப்பட்டிருக்கபடினால சில வேலைகளை நமக்கு கன்ஃபியூஷனை வரைக்கிறது. அதனால தான் முன்னாலே வசனம் போடுறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இரவு பகல் என்பது எப்படி, அதே போல் எப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், வேதவசனங்கள் என்ன சொல்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வைத்து நீங்கள் சிந்தனை செய்து இந்த சத்தியத்தை உள்வாங்கி அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சத்தியத்தை அறிந்து கொள்வதனால் வருகிறதான மேன்மையும் அதனால் வருகிற விடுதலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத்தியத்தினால் வருகிற அந்த விடுதலையானது நிரந்தரமானது. ஒரு பொய்யினால் வருகிறதான அடிமைத்தனமும் சத்தியத்தினால் வருகிற விடுதலையும் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்படத்தக்கது. நாம் சத்தியத்தை அறிந்து அதனால் விடுதலை அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வகுப்பு இதோட முடியுது. 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.
காட் bless you.